மணிப்பூர் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக அமைதியை எதிர்நோக்கி காத்திருக்கு. இன்னமும் மணிப்பூர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த அரசாங்கத்தோட முதல் ப்ரையாரிட்டி மணிப்பூர்ல அமைதியை கொண்டு வர்றதான் அப்படின்னு பேசியிருக்காரு. இதை பேசியிருக்கிறது எதிர்க்கட்சியினரோ இந்தியா கூட்டணியினரோ கிடையாது. ஆர்எஸ்எஸ் தலைவரான மோகன் பகவத். ஏற்கனவே பாஜக தரப்புல இருந்து, அதாவது பாஜக அரசு இந்த மணிப்பூர் கலவரத்தை தடுக்க தவறிட்டாங்க. பிரதமர் மோடி மணிப்பூர் மக்களை சந்திக்கல அப்படின்னு பிரதமர் மோடி மேலேயும் பாஜக அரசு மேலேயும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்ல ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் மணிப்பூர் பத்தி பேசியிருப்பதும் அதை சரி செய்யணும் அப்படின்னு பேசியிருப்பதும் இன்னும் பெரிய முக்கிய கவனம் பெறுது. நாக்பூரில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகத்தில் காரியகர்த்தாக்களோட மீட்டிங் நடக்குது. அதில் பேசின ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பல விஷயங்களை பேசுகிறாரு. அதில் முக்கியமாக மணிப்பூர் பற்றியும் பேசுகிறாரு. மணிப்பூர் கடந்த 10 வருஷங்களாக அமைதியாக இருந்துச்சு. பட் ஆனால் கடந்த ஒரு வருஷமாக அங்கே பெரிய கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. துப்பாக்கி கலாச்சாரம் இருக்குது. இன்னமும் மணிப்பூர் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழலில் அங்கே நம்ம அமைதியை கொண்டு வரணும். இப்போது அரசாங்கத்தோட முதல் நோக்கமே வந்துட்டு மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்டுறது தான். எலெக்ஷன் பற்றின பேச்சுக்களெல்லாம் விட்டுட்டு, எலெக்ஷன் பற்றின இதெல்லாம் விட்டுட்டு இப்போ இந்த விஷயத்தில் இறங்கி செயல்படணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து தேசிய அளவில் ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சாக மாறுது. இதை தாண்டி பல்வேறு விஷயங்களை அரசு தலைவர் மோகன் பகவத் பேசியிருக்காரு. அதுவும் தேர்தலை பற்றியும் பேசியிருக்காரு. இந்த தேர்தல் 2 தரப்பினரும் பிலோ த பெல்ட் போய் நிறையா இறங்கி பேசிட்டாங்க. இப்படி இது நடந்திருக்க கூடாது. தேர்தல் அப்படின்றது ஒரு போட்டி, ஆனால் அது ஒரு போர் கிடையாது. 2 தரப்பினரும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டது சரியில்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் எடுத்து பேசியிருக்காரு. தொடர்ந்து பேசின மோகன் பகவத், ஒரு சேவகன் அப்படின்றவன் அரகண்டாக இருக்க மாட்டான். அவன் மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளை அமைதியாக செஞ்சுட்டு போவான். அவன்கிட்ட அரகன்ஸ் இருக்காது அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் பேசியிருக்காரு. இந்த பேச்சுக்கள் எல்லாம் பாஜக அரசையும் பிரதமர் மோடியும் குறிவிச்சு பேசப்பட்டதா அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இப்போ வந்து எழுந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் ஒரு நெருடல் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த இந்த தேர்தலுக்கு முன்பவே பலரும் பல இடத்துலையும் குறிப்பிட்டிருந்தாங்க. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் இறங்கி வேலையே பார்க்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் ஒரு ஒரு கள நிலவரமும் தேர்தலுக்கு முன்னாடி பலரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணமும் சொல்லப்பட்டது. இந்த தேர்தலில் பாஜக தேர்ந்தெடுத்த வேட்பாளர்கள் பலருமே வந்துட்டு பிற கட்சிகளிலிருந்து வந்திருந்தாங்க. அது ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஆர்எஸ்எஸ் எப்படி பார்க்கும் அப்படின்னா, அந்த கொள்கையில் உடன்பட்டு அந்த கொள்கைக்காக நீண்ட காலமாக செயலாற்றுறவங்களுக்கு தான் ஒரு அமைச்சர் பதவியோ இல்லை ஒரு எம்பி கேண்டிடேட் பதவியோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் இருப்பாங்க. அந்த விஷயத்தை மீறி இந்த தடவை பல வேட்பாளர்களை வேறு இடத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அது ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கல. அதுலேயும் முக்கியமாக ஆர்எஸ்எஸ் தலைவர்களையோ உள்ளூரில் இருக்கக்கூடிய தலைவர்களையோ சரி, இல்லை உயர்மட்ட தலைவர்களையோ கலந்தாலோசிக்காமல் இந்த வேட்பாளர் பட்டியல் உருவாயிருச்சு அப்படின்றது அவங்களோட ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட்டுச்சு. அதை தாண்டி ஆர்எஸ்எஸ் பிஜேபி அந்த சேர்ந்து நடத்தக்கூடிய மீட்டிங்ஸ்ன்றது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இதெல்லாமே வந்துட்டு ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் ஒரு நெருடலையும் ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி பல இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருந்தது. அது ஒரு யூகமாக இருக்குமோ, இல்லை ஆர்எஸ்எஸ் எப்படிப்பா பாஜகவை கைவிடும் அப்படின்னு பலருமே பல இடங்கள்ல பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் தேர்தல் முடிவுகள் அப்படின்றது பர்டிகுலராக ஆர்எஸ்எஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலேயே வந்துட்டு பாஜக 35 இடங்களுக்கு மேலே தோல்வியை செஞ்சிருந்தாங்க. அது வந்து ஒருவேளை இருந்திருக்குமோ, அதாவது பலருமே யூகிச்ச விஷயங்கள் எல்லாம் சரியா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்த்துச்சு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் அப்போ சொல்லும்போது என்னவா இருந்தாங்கன்னா, நாங்க வந்து ஓட்டு போட்டுருவோம், ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு உறுப்பினரா பாஜக ஓட்டு போடாமல் நாங்கள் வேற எங்கும் போக போறதில்லை, பட் ஆனால் நாங்க போய் 4 பேருக்கு கேன்வாஷிங் பண்றது மாதிரியான விஷயங்களை நாங்கள் இந்த தடவை தவிர்த்திருக்கோம் அப்படின்னு பல இடங்களில் பல பத்திரிகைகளும் குறிப்பிட்டிருந்தாங்க. அதுதான் நடந்துருச்சோ அப்படின்ற முடிவுகளை பார்க்கும்போது தெரிய வருது. இப்படிப்பட்ட சூழல்ல ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இப்படி ஒரு சிக்கல் போயிட்டு இருக்க சூழல்ல இந்த தேர்தல் முடிவுகளுமே வந்துட்டு பாஜகவுக்கு ஒரு தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. கடந்த 2 முறையுமே பாஜக தனிப்பெரும்பான்மை கிடைச்சிருந்தது. மோடி அண்ட் அமித்ஷா வந்து ஒரு அல்டிமேட் பவராகவும் சுப்ரீம் பவராகவும் இருந்தாங்க. பட் இந்த முறை வந்துட்டு அந்த பவர் கிடைக்கல. அதுவே வந்துட்டு ஒரு சிக்கலை ஏற்படுத்துமோ அப்படின்றது பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆட்சியில் ஆல்ரெடி ஒரு நிலைத்தன்மை இல்லை அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ அவங்களோட தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸோட தலைவர் ஒரு முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காரு. அதுவும் பர்டிகுலராக மணிப்பூரை அவர் கை தொட்ட விஷயம்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா மணிப்பூர் விவகாரத்தில் ஆல்ரெடி பிரதமர் மேலேயும் பாஜக அரசு மேலேயும் பல குற்றச்சாட்டுகள் இருந்துட்டு இருக்கு. எதிர்க்கட்சியினர் ராகுல் காந்தி தொடர்ச்சியா அந்த விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரியான விஷயத்தை இப்ப இவரும் பேசியிருப்பது அங்க இருக்கக்கூடிய சர்ச்சையை இன்னும் கொஞ்சம் வெளியில கொண்டு வருதா, இல்ல இது வழக்கமா அவர் பேசக்கூடிய விஷயம் தான், எதிர்க்கட்சியினர் தான் இதை வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும்.